வெயிட் ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். என்னடா வீடியோவில் எப்பயும் போடாத டிஸ்க்ளைமர் இப்போ புதுசாக வந்திருக்கேன் நீங்கள் நினைக்கிறது புரியுது, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த வீடியோவில் சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ நான் ரெக்கார்டிங் இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. இது வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். எக்ஸாம்பிள் டிராஃபிக்கில் இருக்கிற மாதிரி சில வெஹிக்கல் சவுண்டு இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த ஸ்டோரி நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, இதுக்கு மேலே யாரும் இதில் நம்ம ஸ்ட்ரீட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹே வணக்கம் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டோட 2 ஷார்ட்டோட தான் வந்திருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். நம்ம சேனலில் அடிஷன் சீரீஸ்னு ஒரு எஃப்எஃப் போட்டுட்ருக்குறேன்டா. நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே சொல்லியிருப்பேன். இன்கேஸ் மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். அடிஷன் சீரீஸ்னு ஒரு போட்டுட்ருக்கேன். ட்வின்ஸ் பேஸ்ட், அது ஜேகேயோட ஒரு சீரீஸ் தான். அது பிடிச்சவங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, லாஸ்ட் எதோட விட்டோம் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்களும் ஜேகேட்ட உங்களை சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் சாம் உங்களை பார்த்து கூப்பிட்ருப்பான். ஸோ இதுதான் கரண்ட்டாக இதோட முடிச்சிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூ பண்ணிடலாம். வாங்க நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹாய். ஹே சாம், நீங்கள் இப்போ ஜங்குக்கு சாமை தான் பார்க்குறான். இல்லை, அது ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இது இன்னும் சொல்லலை. ஹீஸ் ஜங்குக், மை பாய் ஃப்ரெண்டா? இப்போ சாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஹாய் ப்ரோ. ஹாய், என் பேர் சாம் ப்ரோ, தெரியும். ஓகே, வைன் நாளைக்கு மீட் பண்ணா. இப்போ அவன் அப்படி போகிறான். சாம், ஒரு நிமிஷம். இப்போது ஜங்குக்கை விட்டு அப்படி போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். என்னாச்சு, நீயே வந்த, இப்போ எனக்கு கிளம்பிட்ட? எனிதிங்ஸ் ப்ராப்ளம்? இங்கே சாமும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். இல்லை வைன், அது சும்மா ஒன்று பார்க்கலான்னு தான் வந்தேன். அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நாளைக்கு பார்க்கலாம். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஹே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, போடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் போயிடுறீங்க. இப்போ சாமும் ஒரு மாதிரி நீங்கள் போனதுக்கப்புறம் அவனோட ஸ்மைலே ஒரு மாதிரி ஃபேட் ஆகுது. இப்போது அவன் ஒரு மாதிரி கையில் ஒரு ரிங் பாக்ஸ் வச்சுருந்துருப்பான், அது பேக்கெட்டில் போட்டிருப்பான். இப்போ அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இப்போ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் உங்களோட இனிஷியல் போட்டு அழகாக ஒரு ரிங் இருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக டியர்ஸோட அந்த ரிங்கை பார்த்துட்டு இப்போ ரிங் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி போயிடுறான். போகலாமா ஜங்குக்? போகலாமா ஸ்வயன்? ஸோ இதுதான் உங்களோட கடைசி சிரிப்பு. அப்படியே 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்லாம் தாண்டி காட்டுறாங்க. இப்போ நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. டக்குன்னு உங்கள் அலாம் கிளாக்கு இதாகுது. அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ கண்ணை முழிக்கிறீங்க பாருங்கள், பார்த்தா 9 காட்டுது. ஐயோ, டக்குன்னு எழுந்திரிச்சு அப்படியே ரெஸ்ட் ரூம்க்குலாம் போயிட்டு டக்குன்னு மூஞ்செல்லாம் கை காலெலாம் கழுவிட்டு டக்குன்னு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறீங்க. குளிக்கவே இல்லை, போய் டக்குன்னு மாற்றிட்டு ஐயோ எக்ஸாம் வேறு இருக்குது மறந்துட்டேனே. இப்போ நீங்களும் போய் கடைன்னு உங்கள் ஸ்கூட்டிலாம் அப்படியே இது பண்ணிவிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஸோ டிராஃபிக் வேறு, ஐயோ சீக்கிரம் டைம் வேறு ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டக்குன்னு கால் வருது. சொல்லு சாம். ஒயின் எங்கடி இருக்க? இல்லை டிராஃபிக்கில் சிக்கிட்டேன். என்ன டிராஃபிக்கா? அப்போது காலேஜ் வரலையே நீ? அதுக்கு தடவை வந்துக்கிட்டு இருக்கிறியா? நான் இங்கே இப்போ தான் ஹாலுக்குள்ளே போகிறோண்டி. நீ வேறு பீதியில் உண்டாக்காதடா, அதான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறீங்க. டக்குன்னு போய் ஸ்கூட்டியில் அப்படியே நிப்பாட்டிட்டு குடுன்னு அப்படியே ஓடுறீங்க பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே ப்ரொஃபஸர்லாம் நாங்கள் இடித்து தள்ளிட்டு ஓடுறீங்க. டக்குன்னு போய் எங்கள் ஹால் முன்னாடி நின்றுட்டு மே ஐ கமெண்ட் மேம்? யா கமெண்ட். ஒயன்? யா மேம். இப்போ தான் லேட்டாக வருவியா? சாரி மேம், டிராஃபிக். அது எப்படி வரவங்க எல்லாருமே இதே சொல்கிறது? இதுதான் லாஸ் பண்ணி போங்க. அப்படி நீங்களும் போயிட்டு கடைன்னு அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு வேறு டைம் கொஞ்சம் தான் இருக்குது. கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க, சுத்தம் மறந்துடுச்சு எல்லாமே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு முடிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ பின்னாடி அப்படியே சாம் தான் பார்க்குறீங்க. பயப்படாது, கான்சன்ட்ரேட் மட்டும் பண்ணு. நல்லா ஒரு டீப் பிரெத் எடு. நீங்களும் ஒரு நல்ல டீப் பிரெத் எடுத்துகிட்டு இப்போ விடுறீங்க. ஓகே, இப்போ நீங்களும் எழுத ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேறு ஏதோ டைம் போயிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு 2 கொஸ்டின் தான் முடிச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்கள். ஒரு கொஸ்டின் மட்டும் மீதி இருக்குது.
டக்குனு மேம்லாம் வந்து பேப்பர் கலெக்ட் பண்ணுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு எழுதிக்கிட்டு இருக்கீங்க. டக்குனு பேப்பர் வாங்கிடுறாங்க. மேம் மேம் டைம் அவுட்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஹே என்ன ஓகேவா? ஆ ஹே அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டல, ஒரே ஒரு கொஸ்டின் நான் பார்த்துக்கலாம் விடு. இல்லைடா அது எனக்கு அந்த கொஸ்டின் ஞாபகம் வர மாதிரியே இருந்துதா எல்லாத்தோட, அதுதான் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அப்போ அது ஃபஸ்ட்டே எழுதியிருக்கணுமே. எழுதிடுவோம் ஒரு நம்பிக்கை தான். ஸோ பாஸ் ஆயிடுவேல? தெரியலையா? என்னடி சொல்கிற? தெரியலடா, ஒரு மாதிரியாவே இருக்குது. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் கை போட்டுட்டு கொஞ்சம் விளையாண்டு வந்துட்டுருக்கான். அவங்கள கொஞ்சம் மைண்ட் சரிப்படுத்தணுன்னு நீங்களும் சிரிச்சுட்டு விட்றா போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டுருக்கிறீங்க. இப்போ ஜேகேவும் காலேஜுக்கு அப்படியே வந்திருப்பான் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு. நீங்கள் இப்படி சாம் கூட வரதை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி காண்டாகுது. டக்குன்னு இந்த பைக்கில் ஸ்டாண்ட் போட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வரான். நீங்களும் அவனை சிரிச்சுட்டு அப்படியே ஷோல்டரில் கை போட்டுருக்காங்க. நீங்களும் சிரிச்சு தள்ளி விட்டுட்டு வரும்போது டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இருக்கிறான். ஜேகே வா போகலாம். ஓகே பாய்டா. ஜேகே என்ன? இல்லை சாம். ஹாய் ப்ரோ. இப்போ உங்களை டக்குன்னு எழுத்துட்டு போகிறான். ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கிறான். ஜேகே கொஞ்சம் பொறுமையாக. எக்ஸாம் எப்படி போச்சு? நல்லாவே எழுதலை. ஏன்? மறந்துடுச்சா? என்னடி சொல்கிற? எத்தனை மணிக்கு போனதே லேட்டு தான் ஜேகே. அவ்வளோ நேரம் மேடம் என்ன பண்ணீங்க? சீக்கிரமாக போக வேண்டியதானே? போ ஜேகே, நீ இதோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் எனக்கு லேட்டாக தூங்கினேன். அப்போது நீ என் கூட நேற்று டைம் ஸ்பெண்ட் பண்ணனால தான் இன்றைக்கி எக்ஸாம் நல்லா எழுதலையா? இல்லை அது ஓகே. நான் தான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறேன்ல, எல்லா இடத்துக்கும் வா இங்கே இரு அப்படின்னு. ரைட்டு. நீ உன் எக்ஸாம்ஸை பாரு. உன் எக்ஸாம் எப்போ முடியுதோ அப்போ மீட் பண்ணலாம். ஜேகே எதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன்? நான் சும்மா தான் சொன்னேன். சும்மாவா? அது எப்படி வயன் சொல்லிவிட்டு சும்மா சொல்கிறேன்னு சொல்கிற? ஐநோ என் கூட வந்ததுனால தானே உனக்கு எக்ஸாம் நல்லா எழுத முடியல. இதே சாம் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் கூட்டிகிட்டு வந்திருந்தா நல்லா எழுதிருப்ப. ஜேகே ஓகே வயன், நீ உன் சாம் கூடயே போ, நான் கிளம்புறேன். ஜேகே என்னாச்சு? இல்லை எனக்கு ஒர்க்கு வந்துருச்சு, மெசேஜ் போட்டாங்க இப்போ தான். நீ சாம் கூடயே போ, நான் கிளம்புறேன். ஜேகே இப்போ அவனும் ஒரு மாதிரி கண்டுக்காமல் அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி போயிடுறான். நீங்களும் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு. ஓய் என்ன கிளம்பல? இப்போ கார் வந்து நிற்கிது, சாம் தான் வந்து கேட்டுட்ருக்குறான். இல்லை அது என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் வேலை வந்துருச்சு போல், நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன்ட்டேன். அவன் தான் போயிட்டார். ஓ சாமும் வந்து சரி ஓகே நான் ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏறிக்கிறீங்க. இப்போ சாம் பேசிகிட்டே வரான், ஆனால் உங்கள் காதில் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பேசினதே தான் நம்ம திங்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நான் தான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறல. நீ போ சாம் கூட, அவன் கூட்டிகிட்டு போனால் தான் நீ நல்லா எழுதுவே. இப்போ ஒரு மாதிரி நீங்கள் அதே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹே வயன், என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் போட்டிருக்கிறேன், என்ன ஒரு வைபே இல்லை. நீங்களும் அந்த சாங் அப்படி கேட்குறீங்க, ஏஆர் ரகுமானோடது. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, டயர்டாக இருக்குது. இப்போ அவனுக்கு புரியுது நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி ஜங்குக்கு ஏதோ சொல்லிட்டான் போல், அதனால அப்படி இருக்கீங்கன்னு அவனுக்கு புரியுது. வயன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே. யார்? அதான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அங்கே இன்றைக்கி ஈவினிங் வர போகிறாங்க. என்ன சொல்கிற? டைம் இப்போ 7 o'clock வந்துடுவாங்க. ஓ அப்படியா? நம்ம இந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறான். நீங்களும் போய் பார்க்குறீங்க. ஷாப்பிங் போகலாமா? போகலாம். இப்போ நீங்களும் வந்து ஜூடியோக்கெலாம் போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. சாம் இது ஓகேவா? ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஓகே. ஹே வயன் என்ன ஹீல்ஸ் ட்ரை பண்ணுறியா? ஹே ட்ரை பண்ணுறி ப்ளீஸ் டி. போ வேணாம், வலிக்கு வந்துடுவேன். ஹே அதான் நான் இருக்கிறேன்ல, ஹீல்ஸ் போட்டுக்கோ. ஒரு தடவை என்கிட்ட நடந்தாது காட்டு. வேணாம் சாம் நீ வேறு.
ஏய் ப்ளீஸ் டி, இப்போ நான் வலிக்க விடணும், நீ சிரிக்கணும். ஏய் அப்படிலாம் இல்லடி. சரி கொண்டவா. இப்போ நீங்களும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இப்போ அவன் ஹீல்ஸ் அவனுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வரான். இது என்ன ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஏய் எல்லாம் பிரச்சனை இல்லை இதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூவெல்லாம் கழட்டி அவனே போட்டு விட்றான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க என்ன? இப்போ அவனும் நல்லா போட்டு விட்டு ஓகே டேடி பயமாக இருக்குடா. ஏய் எந்திரிடி நான் தான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவனை பிடிக்கிறான். இப்போ நீங்களும் அப்படியே தட்டு மாதிரி எந்திரிக்கிறீங்க. டக்குன்னு அவனோட அப்படியே ஜஸ்ட்டுக்கிட்டே கை வைக்கிறீங்க பாருங்க. அவன் அப்படியே பார்க்குறான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு செகண்டில் டே வேணாடா வலிக்கு விழுந்துருவேன்டா. ஹே அதெல்லாம் பிரச்சனை இல்லை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கையெல்லாம் பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். வயன் ஹீல்ஸ் போட்டால் நீ ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறியே. ஏய் சரி 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 அவனுமே கலாய்ச்சிட்டு அப்படியே மெதுவாக கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஒரு செகண்டில் அப்படியே விட்டுறான். சாம் 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 புட்றா. ஏய் நடந்து வாடி, நானும் இவ்வளோ நாளாக பிடிக்கிறது. நடந்து வா. எனக்கு மாறி இருக்கு சாம். நீங்களும் அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. வா ஓயன் அதான் நான் இருக்கிறல. நீ இருப்ப நான் விழுந்ததுக்கப்புறம் சிரிக்கிறதுக்கு. ஏன்னா வரேன் இரு. நீங்களும் ஒரு மாதிரி தடுமாறி வந்துட்டு இருக்கிறீங்க. அவனும் அப்படிதான். ஏய் சூப்பர் நல்லா நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு செகண்டில் உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துச்சு. ஓகே நல்லா தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் மாதிரி நினச்சி நீங்கள் நடக்க பார்க்குறீங்க பாருங்க. கவுந்தடிச்சு விழுகிற மாதிரி போயிட்டீங்க. டக்குன்னு சாம் அவங்க அப்படியே உங்கள் ஸ்டொமக் அப்படியே பிடிச்சி இழுத்துருப்பான். நீங்கள் அப்படியே அந்த ஜஸ்ட்டு ஹிட் ஆகிட்டு அப்படி திரும்புறீங்க. அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக போகுது. சாம் கால் வலிக்குதுடா, கால்லேருந்து எடு காலை. சாரிடி அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படி ஷூ எடுக்கிறான். இதுதான் வேணான்னு சொன்னேன், நேற்று விழுந்திருப்பேன். ஏன்டா அப்படி பண்ணுற? அதான் நான் தான் வந்துட்டேன்ல. நான் விழுந்ததுக்கப்புறமா அதான் பிடிச்சிட்டல. அப்புறம் அவனும் அப்படியே ஹீல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஷூலாம் மாட்டி விட்டுட்டுறான். சாம் ஒன்றும் இல்லை. என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ண திங்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கார்லலாம் போட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அது என்ன மாதிரி இடம்னா, ஒரு ஹவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பான். ஸோ அதில் வந்து எப்படி தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த ஹவுஸில் எவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு இப்போது இந்த கேண்டில் லைட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்குறான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வீடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி நீட்டாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியா பண்ணியிருப்பான். ஸோ அந்த இடத்துலையே வந்து இந்த ஸ்விம்மிங் பண்ணுறதுக்குலாம் ஒரு இடம் இருக்குல்ல. ஸோ அந்த இடமும் இருக்குது. அந்த இடத்துல தான் மெயினாக இந்த பஃபே அதெல்லாம் வச்சுருக்கான். ஸோ நீங்களும் வந்து இப்படி உள்ளே போகிறீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நீங்களும் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டே எவ்வளோ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. வாயின் இவ்வளோ பெருசானா இன்னும் வாய் குறையவே இல்லை உனக்கு. உனக்கு மட்டும் எனக்கு குறைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி நீங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ சாமும் காய்ஸ் வாங்க நீங்களும் அப்படியே பார்த்துட்டு போகிறீங்க. இப்போ அந்த ஸ்விம்மிங் பூல்னு சொன்னல, அதுக்கு சைடில் பஃபேலாம் இருக்குது. ஒரு மாதிரி நீட்டாக சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு. நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாம் அப்படியே பிடிக்கிறீங்க. நல்லா யார் மூலில் இல்லாதவன் என்ன? நீங்களும் அப்படியே ஓடுறீங்க. அவங்களும் உங்களை பிடிக்க வரான். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு இதில் உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்கும் பாருங்கள். டக்குன்னு உழுகிற மாதிரி போகிறீங்க. அவங்கள கையை பிடிக்கிறான் பாருங்கள். நீங்கள் உழுகிறதுக்கு அவன் சட்டையை பிடிச்சி அவனையும் இழுத்துறீங்க. இப்போ உள்ள ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டிங்களா? அவங்க கேங்கே ஒரு மாதிரி சிரிக்குது. இப்போ நீங்களும் வந்து என்ன நீங்கள் மட்டும் நலையாமல் இருக்கணுமா? விழுங்கடா, இல்லை நானே விழு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே டைவ் அடிக்கிறாங்க. அப்படியே விழுந்து நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அங்கே கூட எல்லாத்துட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒருத்தன் வந்து வீடியோ எடுக்கிறான். நீங்கள் பண்ணுற லூட்டிஸ் எல்லாத்தையும் நீங்களும் வந்து போய் சாமோட மூஞ்சிலெல்லாம் தண்ணி அடிக்கிறது, ஒரு பக்கெட் இருக்கும் அதை அப்படியே அவன் தலையில் ஊற்றுறது, அவனை எட்டி உடைக்கிறதுனா அப்படியே அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவனும் சலிச்சது இல்லை, ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை மாதிரி நீங்களும் அப்படியே அடிச்சுக்கிறீங்க, அவனும் அடிச்சுக்கிறான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பஃபேல போய் நல்லா சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீங்களும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே சாம் வந்து தலையை தோட்டிகிட்டு இருக்கிறான். டே சாம் சொல்லிக்கேன் என்ன லவ் சொல்லிட்டியா? இப்போ அவனே ஸ்டாப்பாக இப்படி பார்க்குறான். இல்லைடா. ஏன்டா என்னாச்சு? போய் சொல்லான் தான் இருந்தேன். ஆனால் அப்போ தான் தெரிஞ்சது அவளுக்கு ஜேகே பிடிக்குதுன்னு. ஜேகேவா? அது யாரா? அவள் பாய் ஃப்ரெண்ட்? அப்போது அவள் கமிட்டட் தான். அப்போ அவ்வளோதான். அவ்வளோதானா? ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்குற, இப்போ யாரும் சடனாக வந்துட்டாங்க விட்டு கொடுக்குற?
வேறு என்னடா பண்ணுறது? அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கே பிடிச்சக்கப்புறம் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். இப்போ அவனும் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே சாமும் உங்களை தான் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் எல்லாத்திட்டையும் சிரித்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹால்லே எல்லாம் நல்லா தூங்கிடுறீங்க, எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு நல்லா. ஸோ அப்படியே இங்கே ஜங்குக் சைடு காட்டினா, ஜங்குக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான் மிட் நைட்டா. அதுவுமா நீங்கள் ஃபோனை வந்து சைலண்டில் போட்டிருப்பீங்க போல். எடுக்க மாட்டேங்கிறாரே. இவன் மறுபடியும் பண்ணுறான், எடுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு மேட்ச்சை பார்த்துட்ருப்பான். கேட்டுவான். இப்போ ஜிமின் தான் கூப்பிட்றான். என்னடா? ஏன்டா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சொல்லு. இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் முடித்தோம்ல. ஆமாம், அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரியலி? ஆமாடா. இப்போ ஜங்குக்கும் ஓகே, நிம்மதியாக இருக்குது. சரி, ஓகே. என்னடா ஓகேன்ற? இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ டஃப் கொடுத்துருக்கோம் தெரியும்ல? என்ன சந்தோஷமே இல்லை, என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. ஏய், ஏதோ இருக்குது, சொல்லு. அவனும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஏன்டா? இல்லைடா, அது அவளை நார்மலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அந்த சாம் கூட பார்க்கும்போது தான்டா எரிச்சல் ஆகுது. அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாள். அப்புறம் ஏன்டா அவன் மேலே ஹோப் இல்லாமல் இருக்க? டேய், ஹோப்பெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை. யார் மேலே? அதான் அந்த சாம். அப்போ பார்த்தாலும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். அவன் பார்வையே சரியில்லடா. அவன் என் கூட இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்கான். எரிச்சல் ஆகுது. சரி விட்றா. வயன் பொறுத்த வரைக்கும் அவன் ஃப்ரெண்டு, அது உனக்கே தெரியுதுல்ல. நீ எதுக்கு அவன் மேலே இப்போ கோவப்பட்ட? அதான்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபோன் பண்ண வேறு எடுக்க மாட்டேங்கிறான். மேபி கோவமாக இருக்கலாம். கோவமா? ஆமாம். என்னை யாருக்கடா கோவம் வராமல் இருக்கும்? அப்படி பிடிச்சி கத்துனா இப்போ என்னடா பண்ணுறது? நீ தானே பேசுன, நீயே சமாதானப்படுத்து. அதான் எப்படி? ஃப்ரெண்டுன்னு எதுக்குடா இருக்கிறேன், இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்கிறான். நெக்ஸ்ட் சீன் ஜங்குக்கு அப்படியே அவன் காலேஜ் முன்னாடி தான் நிற்கிறான். அவளை பார்க்க போகும்போது ஒரு ரோஸ் கலரில் ஒரு ரோஸ் வாங்கிக்கோடா. ரோஸ் கலரில் ரோஸா? அதாடா பிங்க் கலரில். அந்த ரோஸ் வாங்கிக்கோ, ரொமான்டிக்காக இருக்கும். அப்படியே அதுக்கேற்ற மாதிரி பிளாக் டிஷர்ட், பிளாக் பேண்ட் மட்டும் போட்டு பாரு, வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் செட் ஆகுன்ற. ஃபஸ்ட்டு போட்டு பாடுறா, அப்புறம் தெரியும். நான் மட்டும் பொண்ணாக இருந்தீன்னா விட்ட மாட்டேன்டா. சே, வெயிடா போனேன். ஸோ அப்படியே அந்த ரோஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்காவாக காலேஜுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகிறான். எல்லா பொண்ணுங்களும் அவனா லிமின் சொல்கிற மாதிரி வெச்ச கண்டு வாங்காமல் பார்க்குறாங்க. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறான். இப்போது பார்த்தா உள்ளே போயிட்டு அவங்க கிளாஸ்க்குள்ளெலாம் வரான் பாருங்க. அவங்க டெஸ்க்கு வந்து எம்டியாக இருக்குது. அவனும் அப்படியே அந்த லெக்சரை பார்த்துட்டு, ஓயன் இன்னைக்கு ஆப்சன்ட் தம்பி, சொல்லையா? நீங்கள் யார்? இப்போ அந்த கிளாஸில் இருக்க பொண்ணுங்கள்லாம் அந்த அங்குக்கு ஏற்ற பார்க்குது. எங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் எல்லாம் சைடில் இருக்கிறத பார்த்துட்டு, ரோஸ்லாம் வச்சுருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கெல்லாம் போட்டு நோண்டிக்கிட்டு காசிப் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் மாமா பையன் தான். ஓ, ரிலேஷனா? இல்லை தம்பி, இன்னைக்கு வரல. ஓ, ஓகே. இப்போ அவனும் அப்படியே லீவ் ஆயிடுறான். ஸோ அவன் கிளாஸுக்கு எல்லா பொண்ணுங்களும் இப்படி ஜொல்லு ஊற்றிருக்கு ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ ஜேகேவும் வந்து ரோஸ் எடுத்து இந்த பைக்கு நடுவில்லாம் வச்சுட்டு அப்படியே பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறான். இப்போது வீட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போகிறான். இப்போ வீட்லேயும் நீங்கள் இல்லை. எங்கே போயிருப்பா? ஒரு வேளை கேஃப்டேரியா போயிருப்பாளோ? இப்போ அடுத்த சீனே கேஃப்டேரியா தான் பைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். பார்த்தா அங்கேயும் இல்லை. மாயா, சொல்லு ஜங்குக். வயன் காலேஜில் இருப்பாளே? காலேஜில் இல்லையே, நான் போய் பார்த்துட்டேன். நான் என்னமோ இங்கே தான் இருப்பான்னு வந்தேன். எங்கேயும் இல்லை. எங்கே போனா? தெரிலையா? எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லுவாளே. தெரில ஜங்குக். நேற்று கூட நான் கால் பண்ணல. நான் கால் பண்ணியும் எடுக்கலை. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சண்டை போட்டிங்களா? சரி விடு, எப்படி இருந்தாலும் இங்கே தான் வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பாரு. சரி. இப்போ அவனும் எப்பயும் போல் உட்கார டெஸ்கில் தான் உட்காந்துட்டு ஃபோன் க்ரோல் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போது திடீர்னு இன்ஸ்டா நோண்டும்போது யதார்த்தமாக ஒரு வீடியோ அப்படியே வருது. டக்குன்னு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகி இப்போ அந்த வீடியோ பார்க்குறான் பாருங்க. பார்த்து அதில் நீங்கள் இருக்கீங்க. ஓயன், இப்போ நீங்கள் தான் சாம் கூட ஒரு மாதிரி ஜாலியாக இது பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னல, எல்லாத்துக்கூடயும் ஃபன் பண்ணியிருக்கணும். சாமோட முடியை பிடிச்சி ஆட்டிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கிறீங்க. இப்போது ஃபோனை ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்கிறான். எனக்கு காண்டாகுது. ஒயன் வெறி.
இருடா உனக்கு இருக்கு. ஏய் தண்ணி! ஓ! அப்படியே சாம் மேலே இந்த பக்கெட்டில் ஊற்றிட்டு அப்படியே விளாண்டுருக்கீங்க. ஸோ அந்த வீடியோவில் அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி கடுப்பா டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே வெளில போயிடுறான். அப்படியே பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ அவன் வீட்டுக்கு தான் போகிறான். போய் அவனோட ஜெகின் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஷவர் எடுக்க தான் போகிறான். இப்போ ஷவர் எடுக்க எடுக்க அந்த டைல்ஸ் இருக்குல்ல ஆப்போசிட்டில், ஸோ அந்த இடத்துல உங்களோட ஃபேஸ்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. நீங்கள் சாம் கூட பேசினது, அப்படியே அவன் கூட விளையாண்டது, அது எல்லாமே இதாகுது. அவனுக்கு அப்படியே இவ்வளோ கோவம் வருது. ஒரு பஞ்சு தான் விட்றான் அந்த வாலில். ஒரு மாதிரி அந்த டைல்ஸு தானே லைட்டாக ஸ்க்ராட்ச் விழுது. அவனுக்கு அப்படியே கடுப்பாகுது. அப்படியே அந்த ஷவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சொட்ட சொட்ட அப்படியே நடந்து வரான். கீழே மட்டும் ஒரு டவல் கட்டிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் சோஃபாவில் தான் உட்காரான். அப்படியே தலையெல்லாம் சொட்ட சொட்ட அப்படியே அந்த ட்ராப்லெட்ஸில் கீழே விழுது. அப்படியே கடுப்பாக யோசிச்சுட்ருக்கிறான். கால் ஒரு மாதிரி இப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு மாதிரி டென்ஷனான பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபோன் எடுத்துகிட்டு அது மறுபடியும் அந்த வீடியோ தான் போட்டு பார்த்துட்ருக்குறான். அவனுக்கு என்ன கோவம்னா எதுக்கு சொல்லாமல் போனீங்க? இவன் ஏற்கனவே ஒரு ஏடாகுடமான ஆள் தான். ஏடாகுடமாக தான் யோசிப்பான். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் எச்சா தானே அவனுக்கு கோவம் வரும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன்லேயே இருக்கிறான். எதுக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா, என்னாச்சு அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறான். அப்படியே பக்கத்தில் இந்த டேபிளில் சிகரெட் இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே லைட்டரை வச்சு ஆன் பண்ணி பஃப் விடுறான். அப்படியே ஒரு சிகரெட் அப்படியே எச்சாயிட்டே போகுது. அப்படியே அங்கே இங்கே நடந்துட்டு ஆஷை கூட சரியாக அந்த ட்ரேயில் தட்டாமல் அப்படியே தரையிலே தட்டிட்டு போயிட்டுருக்கிறான். ஸோ அங்கே இங்கே நடக்கும்போது ஒரு 20 சிகரெட்டு மேலே பிடிச்சிருப்பான். இப்போ 25 சிகரெட்டு பிடிச்சி அப்படியே கீழே போடுறான் பாருங்க. அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அப்படியே படுத்துக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள தான் காட்டுறாங்க. சொல்லுமாயா? ஹே வயன், இன்னும் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறேன், என்னாச்சு? சாரி மாயா, பேட்ரி லோ ஆயிடுச்சு. நான் வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேனா, ஸோ அதனால் ஃபோனை வேறு கவனிக்கலை. சொல்லுமாயா என்னாச்சு? உன் ஃபோனை பாரு. ஏன்? ஃபஸ்ட்டு போய் அதில் வேறு மிஸ்டு கால்ஸ்லாம் பாரு. என்னடி ஆச்சு? பாருன்னு நீங்களும் போய் பார்க்குறீங்க. பார்த்தா 18+ மிஸ்டு கால்ஸ் இருக்குது. இவ்வளோ யார் ஃபோன் அடித்தா ஒரு நாளில்? ஜங்குக் தான். ஜங்குக்? ஓ ஷிட்! என்னடி ஆச்சு உங்கள் 2 பேத்துக்கும்? அவனும் வரான், ஏதோ ஃபோனை கொஞ்ச நேரம் தான் நோண்டிகிட்டு இருந்தான். டக்குன்னு கடுப்பாக எப்படி வெளில போகிறான். என்ன ஆச்சு உங்கள் 2 பேத்துக்கும்? வந்தானாங்க? ஆமாம். ஐயோ, நான் வேறு சொல்லலைம்மாயா நாங்கள் வெளில போயிருக்கிறேன்னு. அதான் தெரியுதே, ஏன் நீ இப்படி பண்ணுற? சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஜங்குக் வேறு டென்ஷனாக இருந்தான். அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது? என்ன கேட்டா? சரி விடு, நான் வேணா போய் வீட்டில் அவனை நேராக பார்த்துக்கிறேன். சரி, என்னமோ ஓகே. ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் பயந்தே போயிட்டு தெரியுமா? சரிடி, நான் ஒரு நாள் அப்படி விட்டுட்டேன், இதுக்கு மேலே பண்ணாத. சரி ஓகே. நீங்களும் கான்வர்சேஷனாக முடிஞ்சுட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ யோசிச்சுட்ருக்கீங்க, ஐயோ ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருப்பானோ அப்படின்னு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ஜங்குக்கு வீட்டுக்கு தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்படியே நடந்து இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ காலிங் பெல் தான் அனுப்புறீங்க, ரெஸ்பான்ஸே இல்லை. என்ன இருக்கிறானா? இருக்கிறானே, ஷூலாம் இருக்குது. ஜங்குக், ஜங்குக் என்ன வரவே மாட்டேங்கிறான். இப்போ கதவை தான் தட்டுறீங்க, பார்த்து ஓப்பன் ஆகுது. இன்னும் ஓப்பனில் இருக்குது. இப்போ நீங்களும் உள்ளே போய் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே அவ்வளோ ஸ்மோக்கு, அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்குது. நீங்கள் அப்படியே மூக்கில் கை வச்சுட்டு என்னடா அது இப்படி இருக்குது கப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக்கெலாம் அப்படியே வெளில போகிற அளவுக்கு பண்ணுறீங்க. இப்போ எல்லாம் இருட்டாக இருக்குது ரூமு. என்ன இப்படி இருக்குது? ஜங்குக், ஜங்குக் இன்னும் ரெஸ்பான்ஸே இல்லை. நீங்களும் வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் தேடி தொலாவி அப்படியே சுவிட்சை கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ ஆன் பண்ணோடனே ஃபுல்லாக அப்படியே லைட் எரியுது. ஜங்குக், இப்போ நீங்களும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த சோஃபா படுத்துட்டு இருக்க ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி துண்டு மட்டும் தான் போட்டிருப்பான்னு சொல்லலாம், அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, டே ஹிரடாச்சு ஜங்குக். நீங்கள் அப்படியே கன்னத்தில் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே உழுக்குறீங்க. அப்போ போய் பார்த்தா தான் தெரியுது, மாப்பிள்ளைக்கு செம்ம உடம்பு சரியில்லை. அப்படியே ஃபுல்லாக கொதிக்குது உடம்பெல்லாம். என்ன இப்படி இருக்குது? ஐயோ, இன்னும் அடியில் நெருப்பு வச்ச மாதிரி இப்படி கொதிக்குது. டக்குன்னு போய் அப்படியே இந்த ஐஸ் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பேக்காக ரெடி பண்ணி அவன் தலையில் வைக்கிறீங்க. இப்போ அப்படியே அந்த ரூமோட அலங்கோலத்தை பார்க்குறீங்க. என்ன ஹால் இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷெல்லாம் இருக்குது ஒரு மாதிரி. நீங்களும் அப்படியே இந்த காலெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக ஒட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான்
ஒரு மாதிரி வீடெல்லாம் சுத்தமாக இருக்குது. நீங்களும் கை கழுவிட்டு வந்து ஜங்குக்கு அப்படியே பார்க்குறீங்க. அந்த டீ பாயிண்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு அவனே பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி. இப்போ அவனும் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான் ஒரு மாதிரி. தொட்டு பார்க்குறீங்க, ஹெவியாக தான் இருக்குது. சரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் கஞ்சியெல்லாம் ரெடி பண்ணுறீங்க. போய் கஞ்சியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருப்பீங்க போல், டேப்லெட்ஸும் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஜங்கு கிட்ட தான் வந்து உட்காடுறீங்க. ஜங்குக் இப்போ லைட்டாக அப்படியே கண்ணை திறக்கிற மாதிரி இருக்குது. உங்களை அப்படியே பார்க்குறான் பாருங்க, அப்படியே கண்ணெல்லாம் கூசுது. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அந்த லைட் அடிக்கிற இடத்துல மட்டும் அவன் கண்ணை மட்டும் லைட்டாக மறைச்சி விட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்குறீங்க. அவனும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு லைட்டாக உங்கள் கண்ணை அப்படியே போடுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு எந்திரிக்கிறியா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவனும் எந்திரிச்சு உட்காடுறான். இப்போ நீங்களும் வந்து அந்த சூடான கஞ்சி அப்படியே ஊதி ஊதி அப்படியே ஊட்டுறீங்க. அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். பின்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பில்லோலாம் வச்சுருப்பீங்க. அவன் மாதிரி சாஞ்சிட்டு அப்படியே குடிச்சிட்ருக்குறான். நீங்களும் இப்போ டேப்லெட்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி அப்படியே தலையை கோத்திட்டு இருக்கீங்க. இப்போ அவனையும் படுக்க சொல்கிறீங்க. ஆனால் படுக்காமல் உட்காந்துட்டே தான் இருக்கிறான். ஏன்டா பாடு, அவன் கையை பிடிச்சி தான் இழுக்கிறான் பக்கத்தில் உட்கார சொல்கிற மாதிரி. நீங்கள் ஆப்போசிட்டில் தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க. இப்போ பக்கத்தில் உட்காடுறீங்க. அவங்க ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். நீங்களும் சிரிச்சிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷோல்டரில் கை போட்டு அப்படியே தலையை ஒரு பக்கம் கோதிட்டு இருக்கிறீங்க. அவன் ஒரு பக்கம் அவன் கையை பிடிச்சிட்ருக்கிறான். அப்படியே இது கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஜங்குக் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. உங்கள் ஷோல்டர் அப்படியே சாஞ்சதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக உங்கள் உடம்புல ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்குமா, அவனுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது. அந்த இதுக்கு அந்த அவனோட உடம்பு வார்மாக இருக்குது, உங்களோட சில்லுன்னு இருக்குனால அவனுக்கு கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோரியை சொல்லும் போது எனக்கே கோல்டு படுத்திருக்கு. என்னை பார்க்க யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்களும் கொஞ்ச நேரம் ஜங்கு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜங்கு கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துருப்பேன், எனக்கு இதுவே போதும், இதுவே நல்லா இருக்கு. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. அவங்க மாதிரி அப்படியே சிரிங்கிட்டு அப்படியே ரொம்ப நெக்குக்குள்ளே ஃபேஸை வச்சு புதைச்சிக்கிறான். அப்படியே நீங்கள் அப்படியே லைட்டாக கோதி விட்டுட்ருக்கிறீங்க. நேற்று எங்கே போயிருந்தேன் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஜங்குக்கை. ஐயோ சொல்லலையே நம்ம அப்படின்ற மாதிரி. சாரி ஜங்குக், உனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்துருக்கணும். பட் நீ ரொம்ப டென்ஷனாக இருந்தால் தான் சரி பேச மாட்டியோன்னு தான் நான் கூப்பிடலை. இப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்கள தான் பார்க்குறான். மூஞ்சியில் செவந்து இருக்குது ஒரு மாதிரி ஃபீவரில். ஸோ அதனால் பண்ணியிருந்துருக்கணும், ஃபோன் பண்ணியிருந்துருக்கணும். நான் எந்த மாதிரி நினைப்பேன், கோவப்படனா மாட்டேனா நீ நினைக்கக்கூடாது. அதை நான் டிசைட் பண்ணேன். முன்னாடியே கால் பண்ணியிருந்துருக்கலாம்ல. தேவையில்லாமல் நான் தான் கோமாளியாட்டம் அங்கே இங்கேன்னு சுற்றி உன்னை தேடிட்டு இருந்திருக்கேன். ஒரு கால் இல்லை, சுவிட்ச் ஆஃப் இருக்குது. சரி ஜங்கு சாரி விடு, அதே இதுக்கு பேசிட்டு விடு. சாரி சாரி அது எப்படி நீ ஒரு சாரி சொல்கிற? எவ்வளோ தூரம் உன்னை தேடி இருந்திருப்பேன். உன்னை தேடி காலேஜ், கேஃப்டேரியா, சுத்தார இடமே இல்லை தெரியுமா? பார்த்தா அந்த சாமி கூட எனக்கு இன்னும் வச்சாதான் தலைவலிக்குது. நான் படுக்கிறேன். அப்படி நீங்களும் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறீங்க. அவனும் படுக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் அப்படியே கண்ணை மூடுற மாதிரி இருக்குது. நீங்களும் சரி ஓகேன்னு அவனே பார்த்துட்டு அமைதியாக அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க பாருங்க. பார்த்தா ஷாக்கு, அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறது, சும்மா ஃபோன், நீ தூங்கலையா? டக்குன்னு எழுந்திரிச்சு உங்கள் ஃபோனை தான் வாங்குறான். பார்த்தா சாமன் இருக்குது. ஒரு மெசேஜ் டக்குன்னு பிக் ஆகுது. டக்குன்னு ஃபோன் அப்படியே போட்டு உடைக்கிறான் பாருங்க. உங்கள் ஷாக்கு. ஜங்குக்கு என்ன பண்ணுற? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. நீ இனிமேல் சாம் கூட பேசக்கூடாது. எதுக்கு பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, எனக்கு பிடிக்கலன்னா ஜங்குக்கு இஸ் மை ஃப்ரெண்ட், நீ எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலாம்? அதே தான் வயன், யூ ஆர் மை கேர்ள் ஃப்ரெண்ட். நான் இவன்கிட்ட பேசக்கூடாது அவன்கிட்ட பேசக்கூடாது நான் சொல்லலாம், கேட்டு தான் ஆகணும். நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜங்குக் நீ என்னை கண்ட்ரோல் பண்ணுற? ஆமாம் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். பண்ணலாம்ல? இல்லை ஜங்குக், அவன் என் ஃப்ரெண்டு, நான் பேசுவேன், அதை நீ சொல்லக்கூடாது. உனக்கு எப்படி ஓ ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட பேசக்கூடாது நீ எப்படி சொல்லலாம்?
நான் ஜிமின் கூட பேசாத, அவங்க கூட பழகாதன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? லிசன் வாயன், நான் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாய்ஸ். நீ வச்சிருக்கிற பாரு, ஏன் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே யாரும் கிடைக்கலையா? போய் அந்த சாம கூட அவன் ஒரு மாதிரி ஹெட் அந்த பக்கம் திருப்பிட்டு இப்படி பேசுகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்கு, சந்தேகப்படுறியா ஜங்கு? அப்படியே அமைதியாக இருக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே தேங்கி நிற்கிது. சொல்லு ஜங்கு, என்னையும் சாமியை வச்சு சந்தேகப்படுறியா? அமைதியாகவே இருக்கிறான். உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறான். அந்த பக்கம் திரும்பிக்கிறான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது. நீங்கள் அப்படியே கண் அப்படியே தொடச்சிட்டு ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. இப்போ அவன் முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் அவனை பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ அவன் உங்களை பார்க்குறான். 8 வயக்கு அப்படியே கான்டாக்ட் போகுது. அப்படியே ஒரு மாதிரி அவனும் உங்களை பார்க்குறான். நீங்களும் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ நீங்கள் திரும்பிக்கிறீங்க. நீங்கள் கோவமாக இருக்கிறீங்க, அவனுக்கு தெரியுது. அவன் டக்குனு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு, வேணாண்டி, அவன் கூட பேசாதடி, எனக்கு அவனுக்கு கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன வீடியோ அது? இப்போ அவன் மொபைல் தான் எடுத்து டக்குன்னு காட்டுறான். என்ன இது? இப்படி தான் கூதடிச்சிருப்பியா அவன் கூட? நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. அங்கே நான் சாம் மட்டும் இல்லை, எல்லாரும் தான் இருந்தோம். உனக்கே ஜங்குக்கு இந்த மாதிரி புத்தி போகுது? நானும் ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்கிறேன்ல. நீ எவ்வளோ சொன்னாலும் சரி, நான் உங்க கூட தான் இருப்பேன், நான் உங்க கூட தான் பேசுவேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்படியே அவனை அப்படியே இடிச்சுட்டு அப்படியே போகிறீங்க அந்த பக்கம். இப்போது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் கண்ட்ரோல் வந்து பிடிக்கிறவங்க சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவனுக்கு எப்படின்னா உங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அவனுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. அதுதான் இவ்வளோ தூரம் அப்படியே பெருசாக கொண்டு வந்திருக்கு. அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்காதுன்னு ஸ்டபனாக இருக்கிறீங்க. வயன், நீங்களும் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோவா? ஆமாம் ஜங்கு, நான் உங்க கூட பேசதான் போகிறேன். அதை பற்றி உனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலையா? ஏய், நான் உன் லவ்வர் டி. ஆனால் அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனை கூட பேசாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண வேணாம் ஜங்கு, சொல்ல வைக்காது. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடும். இப்போ அவனுக்கு செம்ம காண்டாகுது. டக்குன்னு உங்கள் ஷோல்டரில் பிடிச்சி க்ரிப்பாக பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, என்ன பண்ணுற, வலிக்குது எனக்கு. டக்குன்னு போய் அப்படி அவன் உங்கள் காலரை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். பாரு, ஒரு விஷயம் வேணான்ட்டனா அதோட வேணாம், அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் நொட்டுவேன்ட்டு இருந்த. வேணாம் வயன். அவன் என்ன சொல்லுவ சொல்லு. சொல்ல வச்சிடாதுன்னு சொன்னியே, என்னடி சொல்லுவ? அவனுக்காக போய் அவனுக்காகலாம் என்ன, நான் தப்பு பண்ணிட்டடி. போய் நான் ஒன்றா லவ் பண்ணல. அதான் நல்லா செருப்பால் அடிக்கணும். நீங்கள் ஒரு மாதிரி அவனை அழுதுகிட்டே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அவன் ஹைட்டாக இருப்பான், நீங்கள் ஷார்ட்டாக இருப்பீங்களா, அவங்கள தூக்கிட்டு ஒரு மாதிரி அப்படி பண்ணிகிட்ருக்கிறான். ஒரு மாதிரி அவன் கையை அப்படியே காலர் அப்படி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நவுத்துற மாதிரி பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ என்னை விட்டுரு ஜங்கு. என்னதான் லவ் பண்ணதும் உனக்கு பிடிக்கல, விட்டுரு. இதுக்கு இப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணி டார்ச்சர் பண்ணுற, விட்டுரு ஜங்கு. அவனுக்கு ஒரு மாதிரி இன்னும் டென்ஷன் ஆகுது. டக்குன்னு உங்களுக்கு விடுறான் பாருங்கள். அந்த ஃபோர்ஸில் வந்து பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி இருந்திருக்கும். அவன் டக்குன்னு விட்டதுன்னு உங்கள் பேலன்ஸ் இல்லாமல் இப்போ அந்த டேபிள் மாதிரியே இப்போ உங்கள் தலை இடிச்சிருது. அவனுக்கே டக்குன்னு ஷாக் ஆயிரும். நீங்கள் அப்படியே அந்த இடத்துல அப்படியே விழுந்துட்டு அப்படியே திரும்புறீங்க பாருங்கள். பார்த்தா உங்கள் தலையில பிளட்டாக ஊற்றுது. அவன் அப்படியே உங்க கிட்டே வரான் பாருங்கள். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவன் கையை அப்படி உதறிட்டு, வேணாம் ஜோங்குக்கு வீடியோ கையை நீங்கள் கத்துறீங்க. அப்படியே அந்த வீடில் அப்படியே உங்கள் சவுண்டு தான் அப்படியே பலமாக கேட்குது. எந்திரிச்சு ஒரு மாதிரி ரத்தம் அப்படியே லைட்டாக வடியுது. அவனுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே என்னை பார்க்க கேஃபிட்டேரியா, காலேஜ், என் வீட்டுக்கு எங்கேயும் வந்துடாது. போதும் இதோட. எப்போ சாமோட வச்சு என்னை சந்தேகப்பட்டியோ அப்பயே இது முடிஞ்சிச்சு ஜங்கு. விட்டு என்ன. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூவ் ஆன் ஆகிட்டு போய் போகிறீங்க பாருங்க. உங்கள் கையை பிடிக்கிறான். டக்குன்னு அவனை ஸ்லாப் பண்ணிடுறீங்க. அவன் ஒரு மாதிரி இப்படி பார்க்குறான். வேணாம், இதோடு விட்டு. நீங்களும் ஒரு மாதிரி அப்படியே உங்கள் கையை அப்படியே ஒரு மாதிரி உதறிட்டு போகிறீங்க.
நீங்கள் வந்து அந்த பிளட்டு ஊற்றுனதுல அந்த கையோடு தான் அடிச்சிருப்பீங்க. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே அந்த பிளட்டில் அப்படியே பட்டிருக்கும். இப்போ அவன் கண்ணத்துலேயே பிளட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி சோகமாக அப்படியே அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே டக்குன்னு வெளில வந்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. மெயின் கேட்டுக்கிட்ட நீங்கள் அப்படியே கையை வைக்கிறீங்க பாருங்கள். அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, உன் பிரேக்கப்புக்கு இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லக்கூடாது வாயன். எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஜங்குக். எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. நான் அவன் கூட தான் வாழ்க்கையை நொட்டுவேன்னு பச்சையாக சொல்லிட்டு போகலாமே. எதுக்கு இந்த ட்ராமாலாம்? நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்க்குறீங்க. இவனுக்கு எதுவும் சொன்னால் புரியாதுன்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு மழை வருது. அவ்வளோதான் வாயன். இது மாதிரிலாம் ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நல்ல ஃபீல் இருந்ததுடி. ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது என்னோட இது இல்லைன்னு தோணுது. என் வாயன் இல்லைன்னு தோணுது. நீங்கள் டக்குன்னு உதறீங்க. உனக்கு தான் ஜங்குக் இல்லை யாருன்னு தெரியல. என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியுமா? ஃபஸ்ட்டு இது தெரிகிற மாதிரி பேசுகிற. இதுதான் ஜங்குக், நீ இப்போ தான் வந்த. ஆனால் சாம் அப்படி கிடையாது. அவன் சின்ன வயசுலேருந்து என் கூட நான் கஷ்டப்பட்டதாக பார்த்து வளர்ந்தவன். அவனுக்கு நான் யார் எப்படின்னு எல்லாம் தெரியும். சிம்பிளாக சொல்லிட்டு அவனை விட்டுட்டு வான்னு. அவன் என்னை லவ் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா ஃபஸ்ட்டு. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா அவன் லவ் விட்டுட்டு இப்போ என் கூட இருந்துகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவன்கிட்ட ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ கன்னத்தில் தொடச்சிட்டு இருக்குல்ல பெரிய கொடுமைன்னு தெரியுமா? தன்னோட லவ்வரை இன்னொருத்தன் கூட வச்சு பார்க்கறது தான். இப்போ அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்டக்காகி உங்களை பார்க்குறான். என்ன தன்னோட லவர் இன்னொருத்தன் கூட? அப்போ நான் யாருடி இவ்வளோ நாள்? இப்போ புரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் நான் தான் ஜோக்கர் குண்ட மாதிரி இருந்திருக்கேன். ரைட் புரிஞ்சிச்சு வாயன். இப்போ நீ என்ன நினைக்கிற, அவன் என்ன நினைக்கிறான், எல்லாம் புரிஞ்சிச்சு வாயன். ஐ ஸ்டில் வெர்ஜின். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அவனை. இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அந்த வெளி டோரோட தான் பின் பண்ணுறான். இல்லை அவனை பற்றி சொன்னாலே இவ்வளோ கோவம் வருது. அதான் கேட்குறேன். நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் தேங்கிட்டு கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அழுகி அடக்கி வச்சுட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அவனும் ஒரு மாதிரி நக்கல் சிரிப்போட அப்படியே பின்னாடி போகிறான். நீங்கள் ஒரு மாதிரி டக்குன்னு அப்படியே அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில போயிடுறீங்க. இப்போ அவனும் ஒரு மாதிரி அந்த மலையோடு அப்படியே நின்றுட்டுருக்கிறான். ஒரு மாதிரி கோபமாக ப்ளஸ் சோகம் அப்படி எல்லாம் கலந்து. இப்போ நீங்கள் வெளில போனது தான் பயங்கரமாக அழுதுட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே இந்த மழை வருது ப்ளஸ் உங்கள் கண்ணீர் அப்படியே தேங்கிக்கிட்டே இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்க. ரோட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான். ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போகிறீங்க. ஒரு செகண்டில் உங்களுக்கு அவ்வளோதானாடா எல்லாம் முடிஞ்சிச்சுல அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப பாசமாக இருந்த பர்சன் இப்போ இந்த மாதிரி சடனாக இப்படி பேசும்போது எப்படி ஃபீலாக இருக்கும்? இது ப்ராங்கா இல்லை இது கனவா அப்படின்னு உங்களுக்கு ரியலைஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இப்போ போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருப்பல நீங்களும் ஜங்குக்கு மீட் பண்ண இடம், அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கீங்க பயங்கரமாக. இப்போ இந்த சைடு காட்டினா ஜேகே நின்ன இடத்துல தான் ஒரு மாதிரி உட்காந்துட்டு முட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு 5 days கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்போ கேஃபிட்டேரியாலாம் முடிச்சுட்டு மாயா கூட தான் ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க சோகமாக. இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக டல்லாகவே தான் இருந்திருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒரு மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டு இருக்கும்போது இப்போ சடனாக ஜங்குக்கு தான் அப்படியே வரான் பைக்கில். அப்படியே உங்கள் முன்னாடி அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இப்போது நீங்களும் அவனை பார்க்குறீங்க. இப்போ என்ன தோணுச்சுன்னே தெரில. அப்படியே திரும்பி பார்த்துட்டு அங்கே எங்கேன்னு சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு ஆட்டோ வருது. நீங்களும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே மாயாவை வந்து ஏற சொல்கிறீங்க. நீங்களும் அப்படியே ஏறிக்கிறீங்க. இப்போ ஆட்டோ கிளம்புது. இப்போ அவனும் ஒரு மாதிரி கீழே குனிகிறான். நினச்ச விஷயம் தானே, இந்த மாதிரி தான் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நினச்சி அவன் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஆட்டோ மாதிரி சைடு மிரரில் வர்றது தெரியும். ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு கோவம் வந்துடும். நீங்களும் வந்து ஆட்டோ ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே கீழே இறங்கி அப்படி போவீங்க. அவனும் பைக்கால் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி அப்படி நிற்பான். உனக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்கு என்ன இப்படி ஃபாலோ பண்ணுற? அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுல. ஐம் சாரி. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவனை. சாரிடி. இப்போ
இப்போ நீங்கள் வேறு பக்கம் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு கொஞ்ச நேரம் பார்த்தாலே அவள் தான் மைண்டு மாறிடும்னு இங்கே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அவங்க தலையை கோத வரான். டக்குன்னு கையை வச்சுட்டு வேணாம் சாரிண்ணா என்ன எனக்கு புரியுதுவா என்னன்னு. எப்படி ஜங்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு சாரின்னு சொன்னா எனக்கு புரியுதுடி. பட் என் மைண்ட் செட்டு வர சரியில்லைடி. இது வரைக்கும் யாருமே ஜெமினை தவிர என்கிட்ட யாரும் மூஞ்சி கொடுத்து அதிகமாக பேசினதில்ல தெரியுமா. வந்த ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். அரனோ எதுக்கு நான் உன்னை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் சாரிடி. என்னால் சாம் உன் கூட வச்சு பார்க்க முடியல. அதனால தான் நான் அப்படி கோவப்பட்டேன். எந்த வார்த்தை வேணால் விடலாமா ஜேக்கு? உனக்கு உன் ஃபீலிங்ஸ் பற்றி தான் புரியுதே தவிர என் ஃபீலிங்ஸ் பற்றி உனக்கு எங்கே புரிஞ்சிருக்கு? இப்போ கூட உன்னால் என்னை விட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்திருக்கேன். ஆனால் என் மைண்ட் செட் பற்றி யோசிச்சு பார்த்தியா? நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். அவன் முன்னாடி போய் ஃபேஸ் பண்ணணுன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அப்படியே முறைக்கிறவங்கள பார்த்து முறை ஏன் இதோட விட்ட அடி வா. நீங்கள் அப்படியே அவன் கிட்டே போகிறீங்க. அவன் ஒரு மாதிரி அவனை பார்க்குறான். மாயா பின்னாடி வந்துட்டு வயன் ரோடு வயன் கத்தாத விடு மாயா. எனக்கு சொன்னால் தான் புரியும். உனக்கு என் ஃபீலிங்ஸை பற்றி கொஞ்சம் கூட புரியாமல் தான் எனக்கு நான் அப்படி பேசினேன். ஆனால் இப்போது சிம்பிளாக வந்து சாரி. இதுவே நீ ஏதாவது பொண்ணு கூட பேசி நான் இந்த மாதிரி டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணால் உனக்கு ஓகே ஜங்கு? இப்போ அவன் ஒரு மாதிரி முறைக்கிறான். டாக்ஸிக்கா? வெயிட் டாக்ஸிக் நான் டாக்ஸிக்கா? பின்ன இல்லையா? விரி அன்றைக்கி பேசின வார்த்தையெல்லாம் எனக்கு இப்படி இருந்தது தெரியுமா? ஃபஸ்ட்டு இதுவே லவர்ஸ் கூட சண்டை வந்தது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தா அது வேறு. இதுவே வேறொருத்தவங்க கூட வச்சு பேசினா அது டாக்ஸிக் தான் சொல்லுவாங்க ஜங்குக்கு. அப்படியே ஒரு மாதிரி நக்கலை சிரித்து சைடில் பார்க்குறான். அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவன் டக்குனு அவன் கை பிடிச்சி இழுத்து அப்படியே நடு ரோட்டுன்னு தெரியாமையே ஒரு கிஸ் அடிக்கிறான். விடு விட்றா. நீங்களும் அப்படி போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கை பிடிச்சிருத்து நான் கொஞ்சமாக உங்க மேலே பைத்தியக்காரத்தனமாக ஆகிட்டுருக்குறேன். சரி எல்லாமே நான் பெரிய இஷ்யூக்கு எடுத்துகிட்டு போயிடாத. ஆனால் நான் ஒன்றா சேர்ந்து வாடுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். புரியுதா இல்லையாடி உனக்கு? உன்னை பற்றி புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் என்னை பற்றி புரிஞ்சிருக்கியா? உனக்கு அது ஃப்ரெண்ட்ஸ் மாயா எல்லாம் இருக்காங்க. எனக்கு யார் இருக்கா? இங்கே பாருவேன், இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ விஷயத்துக்கு காரணமே அந்த சாம் தான். நீ அவனை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாம் சால்வ் ஆயிரும்டி. புரியுதா? அப்படின்னு அவங்களை பிடிச்சி உழுக்கிறான். இங்கே பார்க்குறீங்க. இப்போ கூட நீ சாமாக தானே ப்ளேம் பண்ணுற. ஜங்குக் உன் மேலே தான் உனக்குள்ளே தான் ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்டாக பாரு. வா மாயா போகலாம். ஏய் நில்றி. டக்குன்னு நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ளின்ச்சாகி நிற்கிறீங்க. என்ன ஏன் மேலே ப்ராப்ளமா? சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணுமா? எதுக்கிட்டே அப்படி எதுக்கு சொன்னேன்? பிகாஸ் யூ ஆர் மேட் ஜங்குக். பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்க. இப்போ கூட ஒரு பொண்ணுகிட்ட ரோட்டில் எப்படி பேசணும் கூட தெரியாமல் பேசிகிட்ருக்க. எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. பின்ன உன்னை என்ன சொல்லுவாங்க? ஜங்குக் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்கு. ஆனால் நீ பேசுகிற விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்னால் இந்த மைண்ட் செட்டில் இந்த மாதிரி கேரக்டரோடு என்னால் ஃபுல்லாக வாழ முடியாது. ஒன்று நீ மாறணும், இல்லை நான் விலகணும். ஆமாயா, என்னை விட்டு மட்டும் போனா செத்துருவான். இங்கே ஜேக்க கத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் கேட்காம அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்க. இங்கே அப்படியே அவன் டக்குன்னு கடுப்பாக பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பல்சர் அப்படியே திருப்புறான் பாருங்கள். டக்குன்னு ஒரு லாரி ஒரு செகண்டில் எல்லாம் மாறிடுது. ஜங்குக் கண்ணு தரு ஜங்குக்
யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள் ப்ளீஸ், ப்ளீஸ் யாராவது கால் பண்ணுங்களேன். டக்குன்னு ஆம்புலன்ஸும் வருது. நீங்களும் அப்படி பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சி ஜங்குக்கு அப்படி தூக்கிட்டு போகிறீங்க. அங்கே இருக்கவங்கள க்ரௌட் எல்லாம் தூக்கிட்டு போகுது ஜங்குக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அப்படி கண்ணை துடைக்கிறீங்க. என் கையெல்லாம் ரத்தம். அப்படியே ஆம்புலன்ஸ்குள்ளே ஏறிட்டு ஜங்கு கூப்பிட்டே இருக்கிறீங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. வாயன் போகலாம் வாயன், முஷிர் வாயன், எந்திரிக்க சொல்லுமாயா, எந்திரிக்க சொல்லுமாயா ஜங்குக்கு. ஒன்றும் இல்லை ஜங்குக்கு எதுவும் ஆகாதடி வாயன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உன்னை நல்லா பேக் பண்ணிகிட்ருக்குறா. இப்போ ஆம்புலன்ஸ் அப்படியே ஹாஸ்பிட்டலாக போகுது. ஜங்குக்கு அப்படியே அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் ஜங்குக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. நிறையா காட்டன் வச்சாலும் நல்லா பிளட்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம பிளட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படியே அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலமையில தான் இப்போ ஜங்குக்கு இருக்கிறான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. மாயா கட்டி பிடிச்சி மாயா எப்படி உங்களை கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் சாமும் வந்திருப்பான். என்னடி ஆச்சு? சாம் ஜங்குக் ஓகே ஒன்றும் இல்லை. லாரி வந்து சடனா ஓயன் அப்படியே நீங்கள் ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. தூக்குங்கடா. இப்போ நீங்களும் அப்படி மயக்கத்துலேயே இருக்கீங்க. கொஞ்சம் தண்ணிலாம் தெளித்து எழுப்புறாங்க. பட் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போது உங்களையும் வந்து அந்த இடத்துல தான் அட்மிட் பண்ணுறாங்க. போய் அவங்க டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு பதட்டத்தில் வந்த மயக்கம்தான், சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அவங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க, எப்போ கண்ணை திறப்பீங்கன்னு. மாயா அவங்க கையை பிடிச்சிட்ருக்கா. ஸோ ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர். ஸோ நீங்களும் கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சோடனே ஜங்குக்கு தான் தேடுறீங்க. ஜங்குக்கு எங்க? மாயா ஜங்குக்கு எங்க? வயன் அங்கே. என்னாச்சு? சாம் ஜங்குக்கு எங்க? அவனும் அப்படியே கையை காட்டுறான், கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அப்படியே மெதுவாக நடந்து போகிறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கமாக தான் இருக்கும். அப்படியே நடந்து அப்படியே உள்ளே போகிறீங்க பாருங்கள். அங்கே ஜங்குக்கு சேஃப் தான். ஒரு மாதிரி அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். நீங்களும் அப்படி போகிறீங்க. மேம் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க, பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள். அவங்களும் அப்படியே லீவ் ஆகிடுறாங்க. இப்போது ஜங்குக்கிட்ட தான் போய் உட்காரிங்க. சாம் அப்படியே கண்ணை காட்டுறான்டா, வெளில போகலாம் வாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் தான் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கோட கை தான், அந்த ட்ரிப்ஸ் போட்ட கை அப்படியே மெதுவாக பிடிக்கிறீங்க. இப்போ லைட்டாக அப்படியே அவனோட ஃபேஸ் அப்படி பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பீங்கள, அதெல்லாம் உங்கள் நினப்பில் அப்படியே வந்துட்டு போகுது. அப்படி ஒரு விஷயமும் அப்படி வருது. என்னதான் ப்ராப்ளம்? எனக்கு காஃபி வேணும். ஐயோ இவனா மாட்டின பூச்சு. யார் இவ? ஜங்குக்? ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? போய் சொல்லு. ஏன்னா நான் லவ் பண்ணல. ஸோ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஜங்குக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிட்றான். இப்போது பக்கத்தில் நர்ஸ் தான் டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அப்படியே ஜங்குக்கு அவங்கள பார்த்துட்டு எந்திரிக்கிறான் மெதுவாக. அவங்களும் அப்படியே ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ மெதுவாக உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கான். ஸோ நாட்கள் அப்படியே கிராஸ் ஆகுது. டிஸ்சார்ஜ் டைமும் வந்துடுச்சு. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகியும் இப்போது அவனோட அந்த பேக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்திருக்கான் ஹாஸ்பிட்டல் வெளில. இப்போ பார்த்தா ஜிமின் தான் அவன் காரோட அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். இப்போது ஜங்கு ஜிம்னை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே 2 இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ வந்திருக்கீங்க. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு உங்கள் நேமும் சொல்கிறாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே அந்த டேபிளில் வைக்கிறீங்க. இப்போ அந்த பர்சன் லேப்பில் இருந்து அப்படி நவுந்தி உங்களை பார்க்குறாங்க பாருங்கள். இப்போ தான் அந்த பர்சனை பார்க்குறீங்க. செம்ம ஷாக்கு. வேறு யார்? நம்ம தலைவர் ஜங்குக் தான். உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அவ்வளோதான், ரொம்ப ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அவன் கண்ணியை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது பிஏ தான் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. மே கமெண்ட் சார். இப்போ டக்குன்னு 2 பேர் ஃப்ளின்ச் ஆகி அப்படியே பார்க்குறீங்க. யா இப்போ அந்த பிஏ ஒரு ஃபைல் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போது ஜங்குக் உங்களையே தான் பார்த்துட்ருப்பான். நீங்கள் இப்போ அந்த ஃபைலை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி திரும்பி போயிடுவீங்க. இப்போ போய் டோரை தான் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். அப்படியே திரும்புறீங்க. உங்களுக்கு விட்டு போகவே மனசு இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பாதியில் திரும்பிட்டு திரும்பாமல் இருப்பாங்களா, அந்த மாதிரி நிற்கிறீங்க. உங்களால் என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ முழுசாக திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவனை விட்டு போகவே மனசு இல்லை. நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு மாதிரி மிஸ் பண்ண விஷயமே இதுதான். இப்போ அவனை பார்க்குறீங்க மெதுவாக. இப்போது கையில் ஒரு சின்ன சீட்டு தான் காட்டுறான். அதில் ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூன்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு கண்ணில் இருந்து தாரையாக ஊற்றுது.
ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தேங்கிட்டு இந்த பக்கம் திரும்பி ஒரு மாதிரி அழுகை அடக்கி வச்சிட்ருக்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். இப்போ திரும்ப அவனை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்ணிலேருந்து அந்த ட்ராப்லெட்ஸ் அப்படியே உழுது. இப்போ அவனும் அவங்க கிட்ட வந்துட்டு இப்போ அந்த சீட் எடுத்து அப்படியே கையில் வைக்கிறான். ஸோ என்ன நடந்திருக்குன்னா 2 இயர்ஸ் பேக் ஜங்குக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பான்ல. ஸோ நீங்களும் போயிருப்பீங்க. அந்த டைம் முழிச்சிருக்கும் போது இப்படி சைடில் பார்க்கும்போது டேபிளில் வந்து நீங்கள் தான் எழுதி வச்சுட்டு போயிருப்பீங்க, ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூன்னு. ஸோ அதை பார்த்துட்டு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இவ்வளோ நாள் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து உனக்காக நான் எப்பயும் காத்துட்ருப்பேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வரல. அவனும் வர ட்ரை பண்ணியிருந்திருப்பான். பட் அந்த டைம் தான் யோசிச்சிருப்பான். ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூன்னு எழுதியிருக்கிறான்னா நம்ம வந்து இப்போயே அவள் முன்னாடி போகக்கூடாது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளோட ஜங்குக்கா ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி நாம் போகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ இவ்வளோ நாள் மாறினது நீங்கள் கிடையாது, அவனோட பொசசிவ்னஸ் தான் இவ்வளோ டாக்ஸிக்னஸாக இருக்குன்னு அவனுக்கே ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாத்தையும் குறைச்சிட்டு தான் இப்போ இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை பார்த்துருக்கான். இப்போ அந்த சீட்டை காட்டினோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்கும்? சீட்டை கையில் வச்சிட்டாரு, நீங்களும் அவரை பார்த்துட்டீங்க. ஸோ சம்திங் ஹாப்பி என்டிங் தான். ஓகேடா, இந்த 2 ஷாட் வந்து எப்படியோ ஒரு சேட் எண்டிங்கோடு முடிச்சிடக்கூடாது, ஒரு ஹாப்பி எண்டிங்காவது போட்டுடணும்னு அப்படி இப்படின்னு எதாவது யோசித்து போட்டிருக்கேன். ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் கேட்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் 2-3 நாள் அப்படி பிரேக் விட்டு தான் ரெக்கார்டே பண்ணேன். நல்ல வேளை ஒரு போராட்டம் கழித்து நான் இந்த 2 ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த 2 ஷாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகணும், ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா தான் எனக்கும் புரியும். ஓகே, நம்ம 2 ஷாட் நல்லா பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ ஓகே, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஓகேடா, until then, வணக்கம் ஃப்ரம் டாக். பை கைஸ்.